மகாபெரிவா சரணம். கட்டுரையாளர் டாக்டர் சுதா சேஷையன். தினமணி வெள்ளிமணி 19/2/2016. தட்டச்சு வரகோரான் நாராயணன். 1985ஆம் ஆண்டு தீபாவளிக்கு முந்தைய நாள் காஞ்சிபுரத்தில் கம்பன் கழக நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு விட்டு தீபாவளி அன்று ஸ்ரீமடம் சென்று தரிசித்த போது ஏற்பட்ட அனுபவம் ஆனந்தம், அற்புதம். அன்று தீபாவளி என்பதால் ஆசீர்வாதம் பெற வந்த பக்தர்கள் தீபாவளி மலர்களை கொண்டு வந்து சமர்ப்பித்த பத்திரிகைக்காரர்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருந்தார்கள் ஸ்ரீ மகாபெரிவா. தட்டு தட்டாக பட்டாசுகள், தாம்பாளம் தாம்பாளமாக பழங்கள், காணிக்கையாய் வந்தவையெல்லாம் ஸ்ரீ மகாபெரியவர்கள் அருகில் தாயாரோடும் தந்தையோடும் நின்று தரிசித்து கொண்டிருந்த அடியேனுடைய அனுபவம் இது. வேத பாடசாலையில் படித்து கொண்டிருந்த நிறைய சிறுவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எந்த ஊர், எந்த பாடசாலை என்றெல்லாம் விசாரிக்க தோன்றாத வயசு. ஸ்ரீ மகா சுவாமிகள் அவர்களை வேதம் ஓத சொன்னார்கள். அவர்களும் செய்தார்கள். நிறைவடைந்தவுடன் அதில் ஒரு சிறுவன் சொன்னது, சுவாமி, நான் வேதம் படிக்கிறேன். உச்சரிப்புக்கும் ஸ்பஷ்டத்துக்கும் குரல் ரொம்ப முக்கியம். ஆனால் என் குரல் சித்த நாழி கழிச்சு கட்டிக்கிறது. சத்தமே வருவதில்லை. உடைந்து போய் கண்ணீரோடு கூறினான். சுவாமி காதில் வாங்கி கொண்ட மாதிரியே தெரியவில்லை. அவர்கள் பட்டாசு கட்டுகளை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவன் திரும்ப திரும்ப சொல்லி வருந்தி, இதை பாருங்கோ சுவாமி, குரல் என்ன ஆறுது பாருங்கோ. அடுத்து அந்த சிறுவன் என்ன பேசினான் என்று யாருக்கும் தெரியாது. காரணம், அவன் வாய் அசைந்தது, ஆனால் சத்தம் கேட்கவில்லை. தொடர்ந்து என்னமோ சொல்லிக்கொண்டே போகிறான், ஆனால் ஒன்றும் வெளிவரவில்லை. சுவாமிகள் வேறேதோ யோசித்து கொண்டிருந்தார்கள். பல நிமிடங்கள் ஓடிவிட்டன. கூட்டம் வர வர வேத பாடசாலை மாணாக்கர்கள் நகரத் தொடங்கினார்கள். பிரசாதம் இழுத்தார்கள். சுவாமி கையில் சில பழங்கள், அவற்றை வைத்து விளையாடி கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த ஸ்ரீ மடத்துக்காரர் ஒருவர் கூட்டத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன், இவர்களுக்கு பிரசாதம் பழம் கொடுத்துடலாமா என்றார். நிமிர்ந்து பார்த்து, எனக்கும் வேண்டும் என்றார்கள் பெரியவா. அந்த மடத்துக்காரர் பட்டாசு தட்டில் கை வைக்க போக விருட்டென்று அதையும் தன் பக்கம் இழுத்து கொண்டார்கள். எனக்குடா என்று குழந்தை போல் சொன்னார்கள். இப்படியே ஸ்ரீ மகா சுவாமிகள் இழுப்பதும் குழந்தை போல் விளையாடுவதும் தொடர்ந்தது. 15 நிமிடங்களுக்கு மேல் சென்றிருக்க வேண்டும். மெல்ல நகரத் தொடங்கிவிட்டார்கள் மாணாக்கர்கள். 2 அடி தாண்டி விட்டு திரும்பி பார்த்த அந்த குறிப்பிட்ட சிறுவனின் கையில் திடீரென்று ஒரு சரவெடியை கொடுத்தார்கள் சுவாமிகள். அவன் லேசாக தலையை சாய்த்து கொண்டு நகர்ந்தான். அவன் தள்ளி போய்விட்டான். பக்கத்தில் இருந்தவனிடம் சொல்லி அவனை கூப்பிட்டார்கள் சுவாமிகள். இப்போ வேதம் சொல்லு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அதை சொல்ல சொன்னார்கள். இடி முழக்கமாய் ஒலித்தது குரல். அதற்கு முன்னால் இருந்த அந்த சிறுவனின் குரல் போலின்றி புதிதாய், பெரியதாய், தெளிவாய் முழங்கியது வேத கோஷம். இப்போ எல்லாம் சரியா போச்சு போ. சுவாமிகள் அப்பவும் கையில் பழங்களை வைத்து கொண்டு குழந்தை மாதிரி விளையாடி கொண்டிருந்தார்கள். மகாபெரிவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.